வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாஸ்ட் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, முத்து அவரோட ஃப்ரெண்டிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு இன்ன வரைக்கும் பார்லர் அம்மாவோட அப்பா தான் அந்த பணத்தை அனுப்புனார்ன்றதை நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. செல்வம் சொல்றாரு, மீனா சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க விஷயத்துல நீ தலையிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த வேலையா குறி சொல்ற ஒருத்தர் வராரு. முத்துவை பார்த்த உடனே மகராசன் கலை உங்க முகத்துல தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எந்த வேலையும் பண்ணாதீங்க, அப்படி ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா வம்புல மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்மே பேசாம நீ வீட்டுல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து வழக்கம் போல நக்கலா பேசுறாரு. வீட்டுல போய் தூங்கினா மட்டும் ஃபேன் கலண்டு தலையில விழுந்துட்டா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த டைம்ல கரெக்டா அவரோட ஏரியா தலைவர் கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ முத்து அப்படின்னு சொல்றாரு. நம்ம நாள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போனாரு அவரு. எனக்கு நல்ல சவாரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு முத்து. அந்த தலைவரை பார்க்க போறாரு முத்து. அந்த தலைவர் முத்துட்ட சொல்றாரு, இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் ஆந்திரால இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. புதுசாலாம் வாங்க வேணாம், நான் செகண்ட்ஸ்ல வாங்கினா போதும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு தெரிஞ்ச நல்ல கார் ஏஜென்சி இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு தலைவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி இருக்கு தலைவரே, வாங்க நாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு முத்து. இதுக்கிடையில மனோஜுமே அதே கார் ஏஜென்சிக்கு போயிட்டு கார் வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்கிறாரு. அங்க பாக்குறப்ப மனோஜுக்குமே ஒரு கார் பிடிச்சு போயிருது. 1,00,000 ரூபாய் நான் அட்வான்ஸ் பண்ணிடுறேன், மற்ற எல்லாத்தையும் லோன்ல கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். என்னோட ஒய்ஃபும் வந்து காரை பார்த்துட்டாங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணிக்கும் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்றாரு. ரோகிணியுமே இப்ப எதுக்கு மனோஜ் தேவையில்லாம கார் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. இதுவுமே பிசினஸ்க்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யாரையாவது பார்க்க போறப்ப நம்ம கார்ல போனா தானே மதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். ரோகிணியுமே இப்போ அந்த காரை பாக்குறாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. ஒரு பக்கம் மீனாவோட அம்மாவை காமிக்கிறாங்க. மீனாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலுமே அதோடய பூ கட்டிட்டு இருக்கிறாங்க. மீனாவோட தங்கச்சி இப்போ அவங்க வராங்க. உனக்கு முடியாததோட ஏமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உனக்கு கஞ்சி வச்சு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மீனாவுமே இப்போ அங்க வந்துடுறாங்க. பூ கொடுக்க போயிட்டு இருந்தேம்மா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சீதா கால் பண்ணாமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதெல்லாம் ஏண்டி அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவளை தொல்லை கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மா. ஏமா இப்படி உடம்பு முடியாததோட வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இங்க வந்து உட்காருமா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே மாலை கட்டி கொடுத்துருப்பேன்லமா அப்படின்னு சொல்றாங்க மீனா. உனக்கே அங்க 1008 வேலை இருக்குண்டி, நீ இங்க வந்து எனக்கு வேலை பார்த்தேன்னா உங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாங்கடி அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. இல்லைனாலும் அவங்க ஏதாவது சொல்லிட்டு தாமா இருப்பாங்க, நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அந்த டைம்ல மீனாவோட தம்பி அந்த சிட்டியோட சேர்ந்து வந்து பைக்ல வந்து இறங்குறத பாக்குறாங்க மீனா. அதை பார்த்தா மீனா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சிட்டியை திட்டுறாங்க. அன்னைக்கு வந்து நான் அவ்வளவு சொல்லிட்டு வந்தேன், இன்னமும் சத்யா பின்னாடி சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுறாங்க. சத்யா என்னோட ஃப்ரெண்ட், அவனை நல்லா தான் நான் பாத்துப்பேன் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த குடிகாரன் திருட்டு பையன் கூட நீ ஏன்டா சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சத்யாவை திட்டுறாங்க மீனா. ஏன் உங்க புருஷன் தான் குடிக்கிறாரு, குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களா அப்படின்னு சிட்டி திமுடா பேசுறாரு. மீனாவுக்கு கோபம் வந்து இப்போ சிட்டியை அடிக்க கை ஓங்கிடுறாங்க. ஆனா சத்யா தடுத்து நிப்பாட்டிடுறாரு. சிட்டி என்னோட ஃப்ரெண்டுக்கா, நீ தேவையில்லாதது பேசாதக்கா அப்படின்னு கோபப்படுறாரு. மீனா சிட்டிட்ட கோபமா சொல்றாங்க, இன்னொரு தடவை சத்யா கூட நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா ஓங்குன கையை இறக்க மாட்டேன், செவில பேத்துருவேன் அப்படின்னு கோவமா திட்டுறாங்க. சிட்டியுமே இப்போ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கிடையில முத்து இப்போ அந்த தலைவரை கூப்பிட்டு அந்த கார் ஏஜென்சிக்கு வர்றாரு. அந்த தலைவரோட ஃப்ரெண்டுமே ஒரு ஒரு காரா பார்த்துட்டு இதுக்கு நம்பர் பிளேட் சரியில்லை, இந்த நம்பர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. கடைசியா மனோஜ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண காரை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்துமே இப்போ அந்த மேனேஜரை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த காரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலானே அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா முத்து, இந்த காரை ஏற்கனவே ஒரு தொழிலதிபர் பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. அவர் யாருன்னு சொல்லுங்க சார், நான் வேணா அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. மனோஜை பாக்குறதுக்காக அந்த மேனேஜர் கூட்டிட்டு போறாரு. மனோஜ் அங்க இருக்கிறத பார்த்ததும், இந்த வெட்டி ஆபீசரையா தொழிலதிபர்னு சொன்னீங்க அப்படின்னு நக்கலா பேசுறாரு முத்து. இவர் யாருப்பா, உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு கேக்குறாரு அந்த மேனேஜர். சொல்லி பெருமைப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, சரியான வெட்டி பையன் இவன் அப்படின்னு அவர் முன்னாடியே அவமானப்படுத்தி பேசுறாரு முத்து. இவன் என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு கார் வாங்க போறேன்னு செலவு பண்றதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாரு முத்து. இது எங்க போனோம், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ரோகிணி கோபப்படுறாங்க. எங்க தலைவருக்கே காரை கொடுத்துருங்க சார், இவனுக்கெல்லாம் காரை கொடுத்தீங்கன்னா இவன் ஒழுங்கா லோன் கூட கட்ட மாட்டான், ஓடி போயிருவான் பாதிலேயே அப்படின்னு சொல்றாரு முத்து. அதை கேட்ட ரோகிணிக்கு கோபம் வந்துருது. உங்க அண்ணனா அடுத்தவங்க முன்னாடி இப்படிதான் அவமானப்படுத்தி பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ் சொல்றாரு, இந்த காரை நாங்க தானே சார் ஃபர்ஸ்ட் பேசி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. அந்த மேனேஜர் சொல்றாரு, முத்துவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும், அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீங்க வேற காரை பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு. முத்துவோட அண்ணனா போயிட்டீங்க, நான் ஏதாவது பார்த்து பேசி குறைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு.
யாரோட தயவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன ரோகிணி, இந்த காரை நான் வாங்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம இங்க இருந்து போறப்ப அந்த கார்ல இருந்து போற மாதிரி எல்லாம் நான் கனவு கண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். சரி விடு மனோஜ், பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க ரோகிணி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.